Hello students, welcome to Daily Maths with Sandhya. நம்ம இன்னைக்கு 10th standard maths chapter 6 trigonometry exercise 6.2ல third sum பார்க்கலாம். To a man standing outside his house, the angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? ஓகேங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேன் வந்து அவருடைய ஹவுஸோட அவுட் சைட்ல நிற்கும் போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அவருடைய விண்டோவோட டாப் அண்ட் பாட்டமோட ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அந்த மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த அவருடைய ஹவுஸோட வால்லேருந்து 5 மீட்டர் அவே டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் தி விண்டோ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. √3 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த சம்க்கு நம்ம டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதுதான் உங்க ஹவுஸோட வால் வச்சுக்கோங்க. இது வந்து அங்கேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுடைய ஹவுஸோட விண்டோவா இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுடைய ஹவுஸோட விண்டோ. ஓகே, இப்போ மேன் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காங்க. இங்கேருந்து ஹவுஸோட வால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஓகேங்களா, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுதான் டாப் ஆஃப் தி விண்டோ, இது பாட்டம் ஆஃப் தி விண்டோ. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கொடுத்துருக்காங்களா, மேன்லேருந்து டாப் ஆஃப் தி விண்டோக்கு 60 டிகிரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, 60 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ஆஃப் தி விண்டோவோட எலவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஓகேவா, 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 45 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சைடை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இந்த சைடை நான் ஒய்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்கு நேம் வச்சுக்கோங்க, ABC கொடுத்துக்கலாம், D. ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்கு நேம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா, ABCன்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு இருக்கு அண்ட் ஆப்போசிட் சைடும் இருக்கு. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இது ஃபுல்லாவே வரும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய், இது ஃபுல் டோட்டல் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஏபிடி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் தீட்டா வந்து 45 டிகிரி, அட்ஜசன்ட் வந்து 5 மீட்டர், ஆப்போசிட் வந்து நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சமுக்குமே நம்ம ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டும் தேவைப்படுறதால tan தீட்டாவே நம்ம இந்த சமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, மேனோட ஹைட் வந்து 160 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த சம்முக்கு நமக்கு தேவைப்படாது. மேனோட ஹைட் இங்க எழுதிக்கலாம், ஆனா இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் அது யூஸ் இல்லை. ஓகேங்களா, சோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஏபிடி சின்ன ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். அப்போ tan தீட்டாக்கு பதில் சின்ன ட்ரையாங்கிளுக்கு என்ன உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 45 டிகிரி அது கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து எக்ஸ் பை அட்ஜசன்ட் வந்து 5. ஓகேவா, tan 35 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1. ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ல tan 35க்கு 1 தான் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் நமக்கு தேவை இப்போ ஒய் தான் தேவை. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் போடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி சொன்னா பெரிய ட்ரையாங்கிள் tan அதோட ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 60 டிகிரி, tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா √3 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எழுதணும்னு சொன்னா பை அட்ஜசன்ட் வந்து 5. ஓகே, இப்போ இதுல வந்து இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5√3 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இங்க எக்ஸோட வேல்யூ என்னன்றது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்ட்டு. அப்போ எக்ஸுக்கு பதில் நீங்க 5 மீட்டர் கொடுத்துக்கலாம், 5 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸுக்கு பதில் 5 போட்டுக்கோங்க. பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5√3. இப்போ நம்ம ஒய் தானே கண்டுபிடிக்கணும், ஒய் மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 5 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. பிளஸ் 5 இந்த சைடு வந்தா -5. ஓகேங்களா, இப்போ இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ நம்ம 5 காமன் எடுக்கலாம். அப்போ √3 மைனஸ் இந்த 5 இங்க எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் 1 தான் இருக்கும். √3 மைனஸ் 1. இப்போ இந்த √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 அப்படின்ட்டு. அவங்க கொடுக்கவே இல்லைனாலும் √3க்கு இதுதான் வேல்யூ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, -1 போட்டுக்கோங்க. இப்போ 1.732ல 1 மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.732 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 5 இன்டூ 0.732 இது ரெண்டையும் இன்டூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.660 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 3.660 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ ஒய் தான் நம்ம ஹைட் ஆஃப் தி விண்டோன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. therefore the height of the window equal to 3.66 மீட்டர். இந்த 0 எழுதணும்னு அவசியம் இல்லை, 3.66 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.